அரபு நாட்டுல ரொம்பவே ஃபேமஸான ஒரு டெசர்ட் குனாஃபா. ரம்ஜானுக்கெல்லாம் கண்டிப்பா செய்வாங்க. அதை நாம இன்னைக்கு வீட்லயே எப்படி ரொம்ப சுலபமா செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். அங்கெல்லாம் குனாஃபா டவ் நார்மலா எல்லா இடங்கள்லயுமே கிடைக்கும். இந்த மாதிரி மெல்லிசா நீளமா நூல் மாதிரி இருக்கும். அது கிடைச்சா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. குனாஃபா டவ்னு கேட்கலாம். அது இல்லாத போது அதுக்கு அடுத்த சாய்ஸ் இந்த மாதிரி குனாஃபா வெர்மிசெல்லின்னு கேட்டிங்களா உங்களுக்கு மெல்லிசா கிடைக்கும். இதுலயும் ட்ரை பண்ணலாம். நாம இன்னைக்கு இதுலயே பார்த்துடலாம். கொஞ்சம் நீளமா இருந்ததுன்னா கைகள் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதா உடைச்சு எடுத்துக்கங்க. இப்போ இதில் ஒரு 50 கிராம் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் நல்லா சாஃப்டாக இருக்குது, இல்லைனா உருக்கிட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அந்த வெர்மிசெல்லி எல்லாத்துலேயுமே அந்த பட்டர் வெண்ணெய் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதோ பாருங்கள், இந்த மாதிரி வெண்ணெய் எல்லாம் ஈவனாக கலந்து வந்துருச்சு. வெர்மிசெல்லி ரொம்ப குட்டி குட்டியாக பொடியாகவும் கட் பண்ணியிருக்கு. இப்போ இதை 2 பாகமாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். கீழே உள்ள லேயருக்கு அண்ட் க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே உள்ள லேயருக்கு நமக்கு வேணும். இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கங்க. இப்போ அடுத்த ஸ்டெப், இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க. எல்லா பக்கமும் கொஞ்சம் அதிகமாகவே, நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் அதிகமாகவே வெண்ணெய் நல்லா தடவி விட்டுக்கங்க இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம வெண்ணெய் கலந்து வச்சு அந்த குனாஃபா வெர்மிசெல்லி இருக்குல்ல, அதில் பாதி அளவு பிரித்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி மேலே சேர்த்துடலாம். அங்கெல்லாம் அவனில் செய்வாங்க. ரொம்ப சுலபமாக கேக் டின்ல நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு அவனில் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நார்மலான அடுப்பில் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி பேனில் வெண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி கீழே உள்ள லேயரில் ஒரு 1/2 இன்ச் ஷேப்புக்கு வெர்மிசெல்லி சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் க்ரீம் சீஸ் சேர்த்துக்கலாம். கடைகளை வாங்கினாலும் சரி, நான் இன்னைக்கு வீட்டிலே தான் செஞ்சுருக்கேன். பால் நல்லா கொதிச்சு வந்த பிறகு வினிகர் சேர்த்து திரிய வச்ச பிறகு அதை ஃபில்டர் பண்ணி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு லேசாக அரைச்சி எடுத்திங்கன்னா க்ரீமியாக கிடைக்கும். அதை க்ரீமியாக வந்த பிறகு நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. பட் நம்ம பேக் பண்ணும்போது சரியாக வந்துடும். இந்த மாதிரி சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் மொசரல்லா சீஸ் நான் சேர்க்குறேன். நல்லா துருவி எடுத்த மொசரல்லா சீஸ் சேர்த்துடலாம். ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க, க்ரீம் சீஸ் அண்ட் மொசரல்லா சீஸ். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பாதி நம்ம வெர்மிசெல்லி பட்டர் போட்டு கலந்து வச்சோல்ல, அதை இந்த மாதிரி மேலே சேர்த்துருங்க. குனாஃபாலேயே நிறைய வெரைட்டிஸில் செய்கிறாங்க. நாம் இன்றைக்கி செய்கிறது க்ரீம் குனாஃபா. இந்த மாதிரி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லேசாக கைகள் வச்சு அமுத்தி கொடுத்துருங்க. ரொம்ப அமுக்க வேணாம். உள்ள சீஸ் க்ரீம் எல்லாம் இருக்கிறதால மேலாக இந்த மாதிரி அமுக்கி கொடுங்க. இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு அடுப்பில் வச்சு ரொம்ப குறைவான தேயில 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்கிடையில் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1 கப் சுகர், 1/2 கப் தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. பாகுப்பதம் வேணாம். 1 கப்புக்கு 1/2 கப் தண்ணீர் சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வேற ஒரு கப்புக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷத்தில் பார்க்குறேன், கீழே ஓரளவுக்கு லேசாக வெந்து வந்திருக்கும். இதை பெரட்டி போடுறதுக்காக ஒரு தோசை தவால மறுபடியும் கொஞ்சம் வெண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை அப்படியே மேலாக வச்சு அப்படியே கவுத்து போட்டுருங்க. இதையும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கீழே நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷத்துக்கு பிறகு மறுபடியும் அதே பேன்லயே அதே மாதிரி கவுத்து போட்டு மாத்திக்கங்க. நீங்க அவன்ல செய்யறதா இருந்தா ரொம்ப சுலபமா வேலை முடிஞ்சிடும். மாத்தியெல்லாம் போட வேணாம். ஒரே நேரத்துல 2 பக்கமும் நல்லா வெந்து சூப்பரா வந்துடும். பட் நான் உங்களுக்காக நார்மலான பேன்லயே செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ 2 பக்கமுமே 10 நிமிஷம் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ சில வினாடிகள் இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்துருங்க. இப்போ இது மேலே நம்ம செஞ்சு வச்ச சுகர் சிரப் இருக்குல்ல, அதை மேலே இந்த மாதிரி மெதுவாக சேர்த்துருங்க. உள்ள அந்த வெர்மிசெல்லி க்ரீம்குள்ளே அப்படியே உள்ள செட் ஆகி வரும். இந்த மாதிரி மெதுவாக சேர்த்துருங்க. நம்ம பிறகு சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் சேர்க்கணும். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே. இப்போ இதுக்கு மேலே அழகுக்காக ரொம்ப பொடியாக கட் பண்ண பிஸ்தா, அதை இந்த மாதிரி சுற்றியும் வச்சிடலாம். இது ஜஸ்ட் பார்க்க அழகாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். இல்லைனா கூட நீங்கள் நார்மலாக சுகர் சிரப் சேர்த்துட்டு கூட அப்படியே சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக செஞ்சுருக்கேன். பாருங்க, ரொம்ப சுலபமான க்ரீம் குனாஃபா ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை சர்வ் பண்ணும் போதும் நீங்கள் மேலே கொஞ்சம் சுகர் சிரப் சேர்த்து தான் சர்வ் பண்ணணும். சுகர் சிரப், க்ரீம், பட்டர் எல்லாம் சேர்த்து ரொம்ப ரிச்சான ஸ்வீட். அரப் கண்ட்ரீஸில் ரொம்பவே ஃபேமஸ். இந்த ரமதான் மந்தில் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டெசர்ட். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுலபமான க்ரீம் குனாஃபா வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.